படங்கள்ல இருக்கிற மாதிரியே பல வகைகள் குறும்படங்கள்லயும் இருக்குன்னு சொல்லலாம். அதுல முக்கியமான ஒரு வகை என்னன்னு பாத்தீங்கன்னா காமெடி. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே காமெடி ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு ஜான்ரா தான் காமெடி. அப்படி காமெடி சப்ஜெக்ட் கலந்து இருக்கக்கூடிய வில்லேஜ் ஓரியன்டட் ஷார்ட் ஃபிலிம் தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன ஷார்ட் ஃபிலிம்னு பாத்தீங்கன்னா சுந்தரலிங்கம். வாங்க பார்க்கலாம். அதுதான் கருவாப்பட்டி. சரி சார். மொத்தம் 400 பேர் இருப்பாங்க. அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஊருக்கு வேற சீக்கிரம் போகணும். சரி. தந்த நானே 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 தந்த நானே நானே நா தந்த நானே 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 தந்த நானே நானே நா இப்படி மார்க் பண்ணிக்கங்க சரியா? சரிங்க சார். தம்பிகளோ யாருப்பா அந்த ஊருக்குள்ள புதுசா? நம்மளையா? அட உங்களதான்பா. எங்களீங்களா? ஆமா புதுசா இருக்கீங்களே. அதாவது இருங்க. என்ன ஆக்சுவலி சார், யார வக்காலங்கிறீங்க உங்களா? தேவையா? ஐயா, நாங்கள் அரசாங்கத்திலிருந்து மக்கள் கணக்கெடுப்பு பணியை செய்ய வந்துள்ளோம். அப்படி புரியுற மாதிரி தெளிவா சொல்லல தம்பி. சரி, உங்க பேரை சொல்லுங்க. பேரு வேலுச்சாமி, சம்சாரம் பேரு பழனியம்மா இருக்கு. அப்புறம் மகங்க பேரு கலந்த முருகேசன் பாண்டித்துறை இருக்கீங்க. சரியா இருக்கியா? சரியா, அப்ப நாங்க அடுத்த வீட்டு பாக்குறோம். சரி, தேங்க்யூ, நன்றி. சங்கர், இங்க வா. இதுல ஏதோ வித்தியாசமான பேர் ஒன்று சொன்னல, அது இந்த ஆள்கிட்ட கேட்கலாமா? ஏன் தேவையில்லாம ஏதாவது பேசி காதுகிட்ட கடிச்சு விட்டாருன்னா? காதை கடிப்பானா? தம்பிகளா, என் சின்ன வீடு பேர் கூட உங்க அரசாங்க கணக்குல வந்துருச்சா? அரைச்சி வேட்டி கழண்டு போற வயசுல வண்டி ஓட்ட ஆசை உனக்கு? யோ வாய வா. இந்த ஊருக்குள்ள சம்பந்தமே இல்லாம ராண்டின்னு ஒரு பேர் இருக்கே, அது யாரு? ஆனா நம்ம சுந்தரலிங்கம் பையன் ரங்கசாமி. ரங்கசாமியா? அது ஒரு பெரிய கதை தம்பி. பெரிய கதையா? சீக்கிரம் போங்க. அண்ணா நடக்காம சீக்கிரம் போங்கடி. போய் சுடு தண்ணி எடுத்தா. டேய் சுந்தரலிங்கம், என்னடா இப்ப எதுக்கு நீ இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சிட்டு இருக்கிற? நீ ஒன்னும் கவலைப்படாத. பேச்சியம்மா ஒரு சிங்கக்குட்டியை தான் பெத்து போடுவா. இருக்கு போய இவன் நினைறான். சரி, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கம்மா. ஆத்தா, பேச்சு ஆத்தா, நல்லபடியா புள்ள பிறந்தா ஊருக்கே கெடா வெட்டி சுந்தரலிங்கம் சோறு போடுவான். ஊருக்கே கடை வெட்டியா? கொஞ்ச நேரம் பொறுத்துக்கம்மா. பேச்சியம்மா சிங்கக்குட்டியை பெத்து போட்டாடா. வாங்கடாரு. பேச்சியாத்தா, கெடா வெட்டேன் நான் வேண்டிக்கல, என்ன விட்டுரு. உள்ள போய் பார்த்ததும் எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. ஏன் பிறந்தது சிங்கக்குட்டி இல்லையா, குரங்கு குட்டியா? இந்தாப்பா, குழந்தை வெள்ளையா பிறந்துருச்சு. அதுக்கே அதிர்ச்சி? வெள்ளையா தானே இருந்துச்சு. நல்லா சொன்னீங்க தம்பி. இந்த ஊருக்கு கருவாப்பட்டின்னு சும்மா ஒன்னும் பேர் வந்துடல. இந்த ஊர் உருவானதுல இருந்து இந்த ஊருக்குள்ள ஒரு வெள்ளைக்காரன் கூட வந்ததில்ல. வெள்ளச்சாமின்னு யாருக்கும் பேர் கூட இல்ல. இவ்ளோ விஷயம் இருக்கா? அப்புறம் என்னாச்சு? அவன் பையன் பேசின கதை உங்களுக்கு தெரியாதே. என்ன சுந்தரலிங்கம், பையன் பேசிட்டானா? பேசு வானாவா? அவன் யார் பையன்? அவன் பேசுறத கேட்டா நீலாம் ஆடி போயிருவீங்க. கண்ணுக்குட்டி, எங்க அப்பா சொல்லு, அப்பா சொல்லு. இனிக்குது. ரங்கசாமி செல்லம், என்ன பண்றீங்க? ஓ, துப்பாக்கி சொல்றீங்களா? Don't call me Rangasamy. Only call me Randy. ராண்டியா?
குறும்பு பேர் வச்ச என்கிட்டயேவா? ஆரம்பத்துல இருந்தே 2 பேர்த்துக்கு 7ஆம் பொருத்தம் தான். அப்ப வலது கையில சீவனா புள்ள இடது கையில சீவுவோம். ஆஹா. அப்பன் தமிழ் பாட்டு கேட்டா பையன் வெளிநாட்டு பாட்டு தான் கேட்பான். அப்பன் காலாட்டாம தூங்குனா பையன் காலாட்டினாதான் தூங்குவான். அப்பா வேட்டி கட்டினா பையன் பேண்ட் போடுவான். அப்பா தமிழ் படம் பார்த்தா பையன் ஹிந்தி படம் தான் பார்ப்பான். இப்படி எந்த விஷயத்திலுமே 2 பேர்த்துக்கும் ஒத்து போகவே இல்லைங்க. இவன் என்ன பண்ணுவ? சின்ன வயசுல கூட ஏதோ பரவாயில்ல, அவன் வாலிப வயசுல தான் லீலையே அதிகமாச்சு. அப்படியா? யோ சுந்தரலிங்கம், வாயா வெளிய. சுந்தரலிங்கம், என்ன ராஜேந்திரா, ஊர் ஜனங்களாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வருவேன்னா நிறைவேற்றிட்ட கில்லாடியா நீ? இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் கொதிச்சு போய் வந்திருக்கேன். கொதிச்சு போய் வந்திருக்கியா? ஏன் என்ன சொட்டில விழுந்துட்டியா? உடம்புல ஒரு கொப்பளத்தையும் காணுமேயா? யோ நீ பண்ற குசும்பெல்லாம் ஏத்துக்கலாம் ஐயா. உன் பையன் இருக்கானே ரொம்ப மோசம். அடுத்து சொல்லாதப்பா, அசிங்கமா போயிடுறேன். என் பொண்ணுகிட்ட கேட்ட கேள்வி கூட பொறுத்துக்கலாம் ஐயா. ஆனா என் பொண்டாட்டி கிட்ட கேட்டாம ஒரு கேள்விய. அப்படி என்னையா கேட்டான்? என்ன கேட்டானா? சை, வாங்க போலாம். கேட்டான்னா கடைசி வரைக்கும் என்ன கேட்டானே சொல்லாம போயிட்டான். ஏண்டா ஏதோ கேள்வி கேட்டியா? அந்த ராஜேந்திரன் வந்து அப்படி கத்திட்டு போறேன். அப்படி என்னடா கேட்ட? அது ஒண்ணும்ல, சும்மா அன்னைக்கு பேசிட்டு இருந்தப்போ திருவிழாவோட போகுது, புது துணி போட்டு வருவீங்களான்னு கேட்டேன். சரி. பால்யான பொண்டாட்டி சொன்னாங்க, ஆ, ஏன் புருஷனுக்கு முடி கருப்பு, அதனால கருப்பு துணி போட்டு வரேன்னு. சரி. நம்ம ராஜனல்ல அவங்க பொண்டாட்டி சொன்னாங்க, ஏன் புருஷனுக்கு முடி செம்பட்ட, அதனால செம்பட்ட துணி போட்டு வரேன்னாங்க. சரி, அதுக்கேண்டா ராஜேந்திரன் வந்து கத்தணும்? இரு, அடுத்தாதான் நான் ராஜேந்திர பொண்டாட்டி பத்தி கேட்டேன். உங்க புருஷன் தான் வாழ்க்கையாச்சு, என்ன பண்ண போறீங்க? இதுக்கு போய் வந்துட்டாங்களா? நான் கடைக்கு போயிட்டு வரேன். ₹5 கொடுத்தேன். இது ₹6. 6, 7, 8 எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். என்னப்பா சுந்தரலிங்கம், எப்படி இருக்க? வாயா பழனிசாமி. ஆமா, நீ எப்படி இருக்க? எப்போ விளையாட்டுல இருந்து வந்த? நான் வந்து 2 நாள் ஆச்சு. உடனே தான் பார்க்கணும்னு வந்தேன். ஆமா, உன் பையனுக்கு வயசு என்னாச்சு? 24. ஏன் கேக்குற? இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? உன் பையன் பிறந்தப்ப உன்னைய விட வேற யாரும் சந்தோஷப்பட்டவங்க இருக்காங்களா? ஏன் கேக்குற? இல்ல, நம்ம காத்தமுத்து குழந்தை பிறந்தப்ப குமாரசாமி ரொம்ப சந்தோஷப்பட்டான்னு கேள்விப்பட்டேன். அதான் கேட்டேன். இந்த கேள்வியை கேட்கதான் அவசர அவசரமா வெளிநாட்டுல இருந்து வந்தியாக்கும். ஆமா ஆமா. எனக்கு அது தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். என்ன? உனக்கு குழந்தை பிறந்தப்ப அந்த காத்தமுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். பாவம், உனக்கு எப்படி தெரியும்? நீதான் வெளிநாட்டுல இருந்தல. போ போ, திருப்பி விளையாட்டுக்கே போ. சாமி, என்ன சுந்தரலிங்கம், என்ன பிரச்சனை? உங்களுக்கு தெரியாதா சாமி? எல்லாம் என் பையன் ராண்டிய பத்தி தான். இந்த ஊர்ல அவன் மட்டும் வழியா பிறந்து தொலைச்சிட்டான். அதனால இந்த ஊரே அவனை பத்தி தப்பா பேசுது. சில நேரத்துல எனக்கே அவன் மேல சந்தேகமா இருக்கு சாமி. ஓஹோ. அடப்பாவி, எல்லாம் நீ பண்ண பாவம்தான் இப்ப வினையா வந்து மாட்டுது பாரு. புரியலையே. போன ஜென்மத்துல நீ பணக்கார வீட்டு பையனா இருந்த. அது மட்டும் இல்லாம நீ ஆடாத ஆட்டமே இல்ல. வெள்ளக்காரியில இருந்து பல பேரை, அதுல ஒருத்தியோட சாபம் வந்து உன்னை பாடா படுத்துது. அப்போ ராண்டி ஓமாவன் தான். அது எப்படி சாமி உறுதியா நம்புறது? இந்த ஊர்ல
ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பரம்பரை வாக்கியம் உண்டு தெரியும்ல. ஆமா. உன் குடும்ப வாக்கியம் என்ன? அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி அழகா பிறக்கணும், பை நிறைய மாதிரி பைசா இருக்கணும், சம்சாரம் சந்தேகப்படுற மாதிரி சமாச்சாரம் இருக்கணும். இதான். இது என்னைக்காவது ராண்டி கிட்ட சொல்லிருக்கியா? இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் அவனே அவன் வாயால சொல்லுவான். அப்ப புரியும் பாரு உனக்கு. சரி சாமி. ம். ஏண்டா கேரம் போர்டு விளையாடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? என்ன கூட வந்து இங்கே உட்கார வச்சிருக்க? அப்பா எங்க உட்காந்து விளையாடுறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி விளையாடுறோம் எப்படி ஜெயிக்கிறோங்கிறது தான் முக்கியம். இந்த பேச்சு கூட குறைச்சல் இல்லை. ஏண்டா மாவனே, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த அப்பா மேல என்னைக்காவது நீ கோவப்பட்டிருக்கியா? அப்பப்போ கோவம். நேற்று கூட தான் கோவப்பட்டேன். கோவம் வந்தா வழக்கமா ஏதாவது பண்ணுவியே, ஆனா நேத்து ஒண்ணுமே பண்ணலையே. அதெல்லாம் நேத்தி செஞ்சாச்சு. என்னடா செஞ்ச? டாய்லெட் ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. ஓம்பர் ஷீட் தான் க்ளீன் பண்ணி விட்டேன். எது? அசிங்க பிடிச்சவனே. பா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நம்ம ஊர்ல எல்லாரும் ஒழுங்குங்கிற மாதிரி என்னைய குறை சொல்றாங்க. டே, ராமனும் கடவுள் தான், முருகனும் கடவுள் தான். எல்லாருக்கும் முருகனா இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா இந்த ஊருக்கு பயந்து ராம மாதிரி நடிக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்படி பார்த்தா எனக்கு கிருஷ்ணா இருக்கதான் ஆசை. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நம்ம அம்மா ஆசைப்படுற மாதிரி அழகா பிறக்கணும், நம்ம பை நிரம்புற அளவுக்கு பைசா இருக்கணும், பொண்டாட்டி சந்தேகப்படுற அளவுக்கு சமாச்சாரம் இருக்கும். என் பையன் சொல்லிட்டான், 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 என் பையன் சொல்லிட்டான். நான் இன்னைக்கு தாண்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கப்பா, ஆனா நான் சந்தோஷமா இல்லை. ஏண்டா? நான் உன மாதிரியே தலை வரல, உன மாதிரியே நடக்கல, உன மாதிரியே கற்பாலன்னு நீ சந்தேகப்பட்டிருக்க. ஆனா நீ அப்பாவான்னு நான் சந்தேகப்பட்டதே இல்லப்பா. அன்னைக்கு படுத்தவன் தான் அடுத்த நாளே போயிட்டான். போயிட்டாருனா? சுந்தரலிங்கத்தை யாரும் பார்க்க முடியாது. பார்க்க முடியாதுன்னா அவர் இல்லையா? இனிமேல் யாராலும் அந்த சுந்தரலிங்கத்தை பார்க்க முடியாது. ஏ வேல்ஸ், யார் இந்த கைஸ்? ஏதோ கணக்கெடுக்க வந்திருக்காங்களாம். கணக்கு? என் பேர் இருக்கா? உங்க பேரு? சுந்தரலிங்கம் அலெக்சாண்டே, ஃபாதர் ஆஃப் ராண்டே. பார்க்கவே முடியாது நீங்க. அதானே? ஆமா சொன்ன, அந்த சுந்தரலிங்கத்தை தான் பார்க்க முடியாதுன்னு சொன்ன. இது சாண்டி மாறிட்டான்ல. நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தாக்கத்தை எழுத்துக்கள் மூலமாக தான் நம்ம பிறரோட பகிர்ந்துக்கிட்டு வந்தோம். பட் டிஜிட்டல் வேர்ல்டு வந்ததுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலமாக நம்ம பகிர்ந்துக்கிறோம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஹைகோ சினிமாஸில் பார்த்துட்டு வரோம். உங்களுடைய குறும்படங்கள் பல கோடி மக்களுக்கு போய் சேர்றதுக்கான மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் தான் ஹைகோ சினிமாஸ். நீங்கள் உங்களுடைய ஷார்ட் ஃபிலிமை ஹைகோ சினிமாஸில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் திரையில் தெரிகிற அட்ரஸுக்கு உங்களுடைய ஷார்ட் ஃபிலிமை டிவிடியாவோ இல்லை பென்ட்ரைவ் மூலமாகவோ எங்களுக்கு அனுப்புவீங்க. உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸை நாங்கள் திரையிடுவோம். ஸோ இதே மாதிரி உங்கள் எல்லாரையும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்மணி.